வெல்கம் பேக் டு virtual classroom. ஸோ இந்த டியூட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நம்ம சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு டேட்டாஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி ப்ரியராக பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஷோ பண்ணுறேன். சாம்பிளுக்கு ஒரு மார்க் ஷீட் ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி நம்ம வந்து சார்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி வந்து டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம், எப்படி ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸோட நேமு, ரெஜிஸ்டர் நம்பர், ப்ரோக்ராம் நேம், ஸ்டாட்டிக்ஸ், டிபிஎம்எஸ் அண்ட் பைத்தானோட மார்க்ஸ் எடுத்திருக்கேன். டோட்டல் போட்டிருக்கேன். பேஸ்ட் ஆன் டோட்டல் அவங்களோட ரிமார்க்ஸு. ஸோ எல்லாத்துலேயும் நல்ல குட் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ எக்ஸலண்ட். இவங்க நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, ஆனால் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு, ஸோ நாட் குட். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில்னாலும் நாட் குட். எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணி ஒரு ஆவரேஜாக மார்க் வாங்கியிருக்கவங்களுக்கு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து சார்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எந்தெந்த ஃபீல்டை நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட் நேமையும் ஸ்டாட்டிக்ஸுங்கிற மார்க்ஸை மட்டும் கம்பேர் பண்ண போகிறேன். ஸோ அது ரெண்டையும் சூஸ் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் இருக்குது. அந்த லைன் சார்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நமக்கு சார்ட் வந்துருச்சு. ஸோ எந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டாட்டிக்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த சார்ட்டோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளாட்டிங்கை வச்சு அந்த ப்ளூ கலரில் இருக்குது. இதை வச்சு நம்ம இப்போ யார் ஹை ஸ்கோரு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாப் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குமார் அண்ட் வந்து ஜூலி இருக்காங்க. ஸோ அவங்க ராதிகா அண்ட் ஜூலி அவங்க ரெண்டு பேரோட ஸ்கோர் பாருங்கள் 95. ஸோ அவங்க தான் வந்து ஸ்டாட்டிக்ஸில் டாப்பர் அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லோ மார்க்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருண்கிறவர். ஸோ பாயிண்ட் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக்ஸில் அருணோட மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 29. ஸோ அவர் தான் அதில் லோ மார்க். ஸோ ஒரு சப்ஜெக்டோட மார்க்ஸை மட்டும் நம்ம அனலைஸ் பண்ணணும், ஃபியூ கேட்டகரிஸை மட்டும் பண்ணணும் அப்படின்னா லைன் சார்ட் வந்து வில் பி ஹெல்ப்ஃபுல். அப்போ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் கீழே வந்து நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு என்ன விசிபிளாக இருக்கணுமோ அதை மட்டும் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 சப்ஜெக்டோட மார்க்ஸ் ஆர் 3 சப்ஜெக்ட்ஸ் 2 or 3 சப்ஜெக்ட்ஸ், அதாவது மோர் கேட்டகரிஸாக கம்பேர் பண்ணணும் அப்படின்னா காலம் சார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அவங்களோட 3 சப்ஜெக்டோட மார்க்ஸையும் நான் இங்கே போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ குமார் 3 சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு அந்த மாதிரி இருக்குது. ப்ளூ கலருங்கிறது ஸ்டாட்டிக்ஸோட சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த ப்ரௌன் வந்து டிபிஎம்எஸ் சப்ஜெக்ட் அண்ட் க்ரீன் கலர் வந்து பைத்தான் சப்ஜெக்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த கலர்ஸை வச்சு எந்த சப்ஜெக்டில் எந்த ஸ்டூடெண்ட் ஹை ஸ்கோர் அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஜூலி அண்ட் ராதிகா அவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிக்ஸில் வந்து ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க. அடுத்து அந்த ஸ்டாட்டிக்ஸில் லோ ஸ்கோர் யாருன்னு பார்த்திங்கன்னா அருண். ஸோ இப்போ கலரையும் நம்ம ஸ்டூடெண்ட்டையும் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டிபிஎம்எஸ் பாருங்கள் யார் ஹை ஸ்கோர்னு, அதே மாதிரி பைத்தான் பாருங்கள் யார் ஹை ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த பார் எது வந்து ஹையாக இருக்கோ அது வந்து ஹை ஸ்கோர், எது லோவாக இருக்கோ அது வந்து நம்ம லோ ஸ்கோர். ஓகே, ஸோ இப்போ பைத்தானில் பார்த்திங்கன்னா ஷர்மிளா அப்படிங்கிறவங்க ரொம்ப லோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. க்ரீன் கலர், அந்த கலரை பார்த்தே நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த சார்ட்டுக்கு போகலாம். ஸோ இதை அப்படியே இந்த சார்ட் ரெண்டுத்தையும் ட்ராக் பண்ணி கீழே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்பேஸை கொஞ்சம் கிளியராக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விசிபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அடுத்து என்ன சார்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டூடெண்ட்டோட நேம் அண்ட் தென் லைன் சார்ட் பார்த்துட்டோம், காலம் சார்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பை சார்ட் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ பை சார்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பர்சன்டேஜ் பேசிஸில் கம்பேர் பண்ணால் பை சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் பேசிஸில் இருக்கும். இப்போ வந்து அதில் சார்ட்டில் போய்ட்டு நம்ம பை சார்ட் கிளிக் பண்ணியாச்சு. நேம் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அந்த இடத்துல கர்சர் வச்சு நேம் வந்து நீங்கள் பேக் ஸ்பேஸ் கொடுத்து அதை டெலிட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நேம் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் பை சார்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம கிளியராக பாருங்கள். இதோட எந்த ஏரியா லார்ஜாக இருக்கோ அதுதான் ஹை ஸ்கோர். இப்போ எந்த ஏரியா லார்ஜாக இருக்குது, க்ரீன் கலரில் ஷோ ஆகுது. ஸோ க்ரீன் கலர் யாருக்கு கொடுத்துருக்காங்க, நல்லா ஜூம் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். க்ரீன் கலர் வந்து ஜூலிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூலி தான் இதில் ஹை ஸ்கோர் வாங்கியிருக்காங்க டோட்டலில்.
அடுத்தது ரொம்ப லோவான ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலர் பர்பிள் கலர் ரெண்டும் இருக்குது. ஸோ அதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் குமார் அண்ட் மிஸ்டர் அருண். அவங்க தான் டோட்டலாக லோ ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு பர்சன்டேஜ் பேசிஸில் ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பை சார்ட் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து டெஃபினட் சார்ட்டும் பார்த்திங்கன்னா இட்ஸ் நியர்லி டு த பை சார்ட் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நம்ம ரெண்டுத்தை எடுத்துகிட்டு அதர் சார்ட் டைப்பில் பார்த்திங்கன்னா டெஃபினட் சார்ட். இது கொஞ்சம் கிளியராக இருக்குங்களா? ஸோ இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுது எந்த பார் வந்து லார்ஜ் சைஸில் இருக்குது, எது ஸ்மால் சைஸில் இருக்குங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நமக்கு இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். Again, so the green color is high and the purple color is low marks. இப்படியும் வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயே கொடுத்துருக்காங்க எந்த கலர் எந்த பர்சனோட ஸ்கோரு அப்படிங்கிறது. நம்ம இதை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா விஸ்வலைசேஷனுக்காக தான் நம்ம அந்த சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கலர் யூஸ் பண்ணி பெட்டராக நம்மளால் விஸ்வலைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருக்கோம் எந்த டேட்டா என்ன மாதிரியான கம்பேரிசன்ஸ்க்கு எந்த சார்ட் யூஸ் பண்ணணுங்கிறத. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அவைலபிள் டேட்டா செட்டில் என்ன மாதிரியான கம்பேரிசன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த கம்பேரிசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் பார் சார்ட் வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன எரர் காட்டுது அப்படின்னு பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் இதை வந்து சூஸ் பண்ண சொல்லுது. ஏன்னா பார் சார்ட்டுக்கு நம்மளால் ஒரு ஃபீல்டை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும், ஒரே ஒரு டேட்டா செட்டை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். அதனால தான் நம்ம வந்து அந்த மாதிரி எரர் காட்டியிருக்கு. ஸோ இப்போ ஸ்டாட்டிக்ஸுங்கிற ஒரே ஒரு சப்ஜெக்ட் யாருக்கு குட் ஸ்கோரு யார் லோ ஸ்கோருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம பார் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பாரோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கலரில் மாற்றிக்கலாம் சூஸ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் நல்லா தெரியும் 100 நியர்லி யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலியன் ராதிகா இருக்காங்க ஸ்டாட்டிக்ஸில். லோ மார்க் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அருண் இருக்கார். ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து லோ ஸ்கோரு அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது மாதிரி நீங்கள் வந்து எக்ஸல் ஷீட்டில் டேட்டாவை போட்டுட்டு இன்சர்ட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே சூஸ் பண்ணிக்கோங்க எந்தெந்த வேரியபிளை கம்பேர் பண்ண போகிறீங்கன்னு. நெக்ஸ்ட்டு இன்சர்ட்டில் போங்க, சார்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதர் சார்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா சார்ட்டோட டைப்ஸும் வரும். அதை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோடதை பெட்டராக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த சார்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட் வந்து ஃபியூ கேட்டகரிஸை கம்பேர் பண்ணிக்கலாம், 1 or 2 கேட்டகரிஸை. இப்போ 2 கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் டிபிஎம்எஸ், ப்ளூ கலர் ஸ்டாட்டிக்ஸு. ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம 2 சப்ஜெக்ட்டு கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ குமார் என்ன பண்ணியிருக்காரு, எதில் லோ ஸ்கோர் வாங்கியிருக்காரு, ஸ்டாட்டிக்ஸில். டிபிஎம்எஸில் பெட்டராக வாங்கியிருக்காரு. இப்போ ராதிகா பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸில் லோ ஸ்கோரு, ஸ்டாட்டிக்ஸில் பெட்டர் ஸ்கோரு. ஜூலி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயுமே ஓரளவுக்கு ஈக்குவலாக டாப்பில் வாங்கியிருக்காங்க 90 மார்க்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட் மோர் தென் 1 சப்ஜெக்டில் எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காருங்கிறது நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓவரால் இந்த 2 சப்ஜெக்டில் எந்த ஸ்கோர்ஸ் பெட்டராக இருக்குது, எது லோ ஸ்கோராக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் கம்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ லைன் சார்ட் வந்து வெரி ஃபியூ கேட்டகரிஸை கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ட் டைப். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் என்ன டேட்டா செட், என்ன கம்பேரிசன், என்ன மாதிரி பர்பஸ் ஆஃப் டேட்டா விஸ்வலைசேஷன், அப்போது என்ன சார்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஏரியா சார்ட் எடுக்கிறோம். அதே மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏரியா, எந்த ஏரியா வந்து லார்ஜாக இருக்கோ அவங்க வந்து ஹை ஸ்கோர். இப்போ ஜூலிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஹைட்டும் அதிகமாக இருக்குது, அப்போ வந்து அவங்க வந்து ஹை ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கலாம். மிஸ்டர் குமார் ரோலில் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 150 கிட்டே இருக்குது. ஸோ அவர் வந்து கொஞ்சம் லோ ஸ்கோர் வாங்கியிருக்காரு. ஏன்னா நம்ம இங்கே வந்து நேமையும் டோட்டலையும் தான் போட்டிருக்கோம். அப்போ டோட்டலில் என்ன ரேஞ்சுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது கிராண்ட் டோட்டல்னு. ஸோ நம்ம எந்தெந்த ஃபீல்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நமக்கு சைடில் வந்து கிளியராக தெரியுது. ஓகே, ஸோ இது ஃபியூ டேட்டா செட்ஸுங்கிறதுலாம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது. இதுவே வந்து ஒரு 150 கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். அந்த மாதிரி லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம இந்த ப்ரெசன்டேஷன் ஆர் விஸ்வலைசேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து நம்மளால் பார்த்துக்கலாம், அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அனாலிசிஸ் பர்பஸ்க்கு நமக்கு டேட்டா விஸ்வலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ the visualization in the form of graph is too easy and it's necessary.
ஸோ எக்ஸல் யூஸ் பண்ணியே நம்மளால் இந்த டேட்டா விசுவலைசேஷன் பண்ண முடியும். பட் இனி ஒரு சிலபஸ் நமக்கு வந்து பைத்தான் கொடுத்துருக்காங்க, மேட்ப்ளாட்லிப். நம்ம கண்டிப்பாக அதையும் பார்ப்போம், நெக்ஸ்ட்டு எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி அதை பண்ணணுங்கிறது. பிஃபோர் தட் நமக்கு என்ன சார்ட் இருக்குது, என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், அது எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்ம ஸ்கேட்டர் சார்ட் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 சப்ஜெக்ட், அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் டாட் இருக்குது. டாட்டை வச்சு நம்மளால் ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ண முடியல. நம்ம இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கேலர் சார்ட் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காரலேஷன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கும், அதாவது ஒரு வேரியபிளுக்கும் இன்னொரு வேரியபிளுக்கும் ஏதாவது காரலேஷன் இருக்கா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ளூ அண்ட் ப்ரௌன் கலர் இருக்குது. இப்போ 3rd person ஜூலிங்கிறவங்க அந்த 2 பாயிண்ட்டும் ஈவன் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டிபிஎம்எஸ் ரெண்டுத்துலேயும் ரொம்ப வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட கோரிலேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸ்கேலர் சார்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஸ்கேட்டர் சார்ட்டில் நான் வந்து லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. பாயிண்ட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், லைனில் பண்ணிக்கலாம், இல்லை பாயிண்ட்டும் லைனும் மிக்ஸ்டாக. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேட்டர் சார்ட் ஆர் போலார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேட்டர் சார்ட். ஓகே, ஸோ ஸ்கேட்டர் சார்ட்டுக்கு இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டூடெண்ட்டோட நேம் எடுத்திருக்கோம். அடுத்தது ஸ்டாட்டிக்ஸ் மார்க்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அதர் சார்ட்டில் போயிட்டு ஸ்டாக் சார்ட் வந்து நீங்கள் ஸ்டாக் வேரியேஷன்ஸ்க்காக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பபிள் சார்ட் இருக்குது, ரேடார் சார்ட் இருக்குது. ஸோ ரேடார் சார்ட் நம்ம போட்டிருக்கோம். இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா ரேடார் சார்ட்டை தான் நம்ம போலார் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைடர் வெப் ஃபார்மேட்டில் வந்து இதோட சார்ட் டைப் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நல்லா பார்த்துட்டு வாங்க. என்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், எந்த டைப் ஆஃப் டேட்டாவுக்கு என்ன மாதிரியான விசுவலைசேஷன் பண்ணணும், அந்த விசுவலைசேஷனுக்கு என்ன சார்ட் டைப்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருவாங்க. இங்கே வந்து நான் பபிள்ஸ் சார்ட் வந்து அடுத்தது ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கோரை எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு பபிள் சார்ட் வந்து இன்சர்ட்டில் போயிட்டு, ஸோ அதர் சார்ட் டைப்பில் இருக்குது. எல்லா சார்ட்டும் எல்லா வேரியபிளுக்கும் செட் ஆகாது. ஏன்னா சில சார்ட் பார்த்திங்கன்னா ஃபியூ கேட்டகரிஸ் மட்டும்தான் அனலைஸ் பண்ணுவோம். சில சார்ட் வந்து சிங்கிள் கேட்டகரிக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சார்ட் பார்த்திங்கன்னா மோர் தென் 1 கேட்டகரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சால் தான் நம்மளோட அனாலிசிஸ் எப்படி இருக்கணும், விசுவலைசேஷன் எப்படி இருக்கணுங்கிறத நம்மளால் டிசைட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ பேசிக்காக நம்மளுடைய சிலபஸில் இருக்க எல்லா சார்ட்டையும் ஓரளவுக்கு நம்ம இந்த எக்ஸலில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து எப்படி பைத்தான் யூஸ் பண்ணி இதை சார்ட் ஒர்க்கை பண்ணணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்களும் உங்களோட எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது உங்களோட அவைலபிள் டேட்டா ஷீட்டை ட்ரை பண்ணுங்கள், சார்ட் ஒர்க் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது குவரி இருக்குது, டவுட் இருக்குது, இல்லை செட் ஆகலை அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். Okay, so thank you for watching. Keep learning with virtual classroom lectures.